See this video. In the video, there are parents or supporters, social activists, அப்புறம் அங்க இருக்க villagers, அங்க பொதுமக்கள் எல்லாரும் வந்து they are smashing the school. அந்த ஸ்கூலை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. Why this was happened in that school? அந்த ஸ்கூலை ஏன் அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்கூல்ல படிச்ச 4 year child ரெண்டு குழந்தைங்களை செக்ஷுவலி அபியூஸ் பண்றாங்க. அங்க ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்களா இல்ல ரெண்டு பேரான்றது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்பட்ட அந்த சைல்டு அந்த பேரண்ட்ஸ்ட சொல்லி அந்த பேரண்ட்ஸ் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஆக்ஷன் வந்து ஒருத்தவங்க மேல வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சதுக்கு அப்புறமே அங்க இருக்கிற சப்போர்ட்டர்ஸ், அங்க இருக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ப்ரொட்டஸ்டர்ஸ் யாருமே அந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டாப் பண்ணாம இன்னைக்கு மார்னிங் அங்க நியர்பைல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் மூலியமா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோல உங்களுக்கு பாருங்க, இந்த வீடியோ தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒர்க் பண்ண பிரின்சிபல் அண்ட் அதர் 2 faculties ஆர் மெம்பர்ஸ் அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் அண்ட் ரிமூவ் பண்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் யாரோ அவங்களுக்கு வர்ற சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியல் அக்யூஸ்ட் செக்ஷுவலி அபியூஸ் பண்ண அந்த ரியல் அக்யூஸ்ட வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸும் வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதுனால இப்போ ஒரு வீடியோ பாருங்க. இதுல வந்து there are 500 peoples அரௌண்ட் அந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் ரோட வந்து பிளாக் பண்ணி they are protesting. தென் இது மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி நியூஸ், கொல்கத்தா ரேமண்ட் மர்டர் கேஸ், இப்போ செக்ஷுவலி அபியூஸ்ட் 4 year சைல்டு வந்து செக்ஷுவலி அபியூஸ்ட், இந்த மாதிரி நியூஸ் நம்ம டெய்லி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம போலீஸ் எடுக்கணும், எதை மாதிரி தண்டனைகள் நம்ம கோர்ட்டு மூலியமாக கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.